ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐவி கிரியேஷன். நம்ம இன்றைக்கி சேனலில் இலவச தையல் பயிற்சி வகுப்பு தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் டைமும் வந்து பேபி ட்ரெஸ் வந்து கட்டிங் போட்டிருந்தோம். இப்போ வந்து அது ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்துடலாம். நம்ம கிளாத் எடுத்துருக்கீங்க. இப்போது அந்த கிளாத்தில் வந்து ரைட் சைடு எது ராங் சைடு எது அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில நேரத்தில் வந்து நம்ம ராங் சைடில் வந்து வச்சு அடிச்சிருவோம். ஸோ ரைட் சைடு ராங் சைடு எப்பயுமே நீங்கள் இண்டிகேட் பண்ணிக்கோங்க. ஓகேயா? இப்போ வந்து நம்ம வந்து நெக்கு வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். லாஸ்ட் டைம் கிராஸ் பீஸ் எப்படி கட் பண்ணுறேன்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி கிராஸ் பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டு தையல் போட்டுக்கோங்க ஜாயின் பண்ணுற இடத்துல போட்டுட்டு. இப்போ என்ன பண்ணேன், கிராஸ் பீஸ் வந்து நெக்கில் வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம். இது வந்து நம்ம ஒரு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணாலும் ஓகே தான். இல்லை லைட்டாக சிங்கிளாக வந்து நான் வச்சுருக்கேன் பாருங்கள், இது மாதிரி சிங்கிளாக வச்சு ஸ்டிச் பண்ணி லைட்டாக மடித்து உள்ளே அடிக்கணும். அந்த மாதிரி அடித்தாலும் வந்து ஓகே தான். ஓகேயா? நான் வந்து சிங்கிளாக ஸ்டிச் பண்ணுறேன், பார்த்துக்குங்க. ஸோ லைட்டாக கிளாத்தை வச்சு அந்த மேலே வந்து ஸ்டிச்சிங் போடுறேன். எப்போயுமே பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பேக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள். ஏன்னா தையல் லைட்டாக பிரிஞ்சு வந்துடும், அதனால தான். அதே மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது கீழே இருக்க கிளாத்தும் அந்த கிராஸ் பீஸையும் ரெண்டையும் ஒன்றா வச்சு நேராக ஸ்டிச் பண்ணுங்கள். சில நேரங்களில் வந்து கிராஸ் பீஸில் மட்டும் ஸ்டிச்சிங் விழுகும். அந்த கிளாத்து அந்த வளைவு வர இடத்துல நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணுறோம்ல, அப்போ வந்து என்ன ஆகுனா அந்த வளைவு வந்து கீழே வந்து துணி வந்து கீழே வந்துடும். அப்போ வந்து அந்த இடத்துல என்னங்கன்னா கேப் விழுந்துடும். ஸோ அதனால் வந்து கேப் இல்லாமல் நீட்டாக வந்து என்ன பண்ணோம்னா நெக்கை வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். பார்த்துக்குங்க எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னா. ஸோ இது மாதிரி கிளாத்தை வச்சு நீங்கள் அழகாக வந்து அந்த இடத்துல தையல் போட்டுருங்க. தையல் போட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அடித்து உள்ளே அடிச்சிடணும். ஓகேயா? லாஸ்ட் டைமாக நம்ம பெட்டிக்கோட் கூட நம்ம இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணோம். மேக்ஸிமம் எல்லா நெக்குமே இந்த மாதிரி தான் வந்து நெக்கை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஓகேயா? மிச்சர் கிளாத்தை கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்துக்குங்க, தையல் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இடையில வந்து கேப் எதாவது இருந்துச்சுன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதை வந்து மறுபடி பிரித்து நம்ம மறுபடியும் அடிக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் அந்த கிளாத் இருக்குல்ல, அந்த பிசுரை வந்து உள்ளே வச்சு நான் உள்ளே மடித்து அடிக்கிறேன். ஓகேயா? லைட்டாக கட் பண்ணிக்கோங்க அந்த இடத்துல. ஏன் நான் கட் பண்ணுறேன் அப்படின்னா, வளைவு வரணும்ல, அதுக்காக கட் பண்ணுறேன். நம்ம அடுத்தடுத்து சுடிதார் ப்ளவுஸ் கிளாஸ்லாம் போகும்போது அதில் வந்து நெக்கு வந்து நம்ம இந்த மாதிரி தான் வந்து ஃபினிஷ் பண்ணுவோம். ஓகேயா? அமலா கழுத்து அந்த மாதிரி நிறைய கழுத்துலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கழுத்துக்கெலாம் இந்த மாதிரி தான் வந்து நம்ம கட் பண்ணி தான், கட்டிங் போட்டு தான், சிசர் கட் போட்டு நம்ம வந்து மடிச்சடிக்கிறோம். இப்போ அந்த பிசுறு இருக்கா, அந்த பிசுரை வச்சு உள்ளே வச்சு அப்படி லைட்டாக ஒரு மடிப்பு நான் காமிச்சிருக்கேன் பாருங்க. இது மாதிரி லைட்டாக அது மேலே வந்து ஒரே ஒரு தையல் போட்டால் போதும். ஓகேயா? அந்த பிசுரை வந்து உள்ளே வச்சு இந்த கிளாத்தை அதுக்கப்புறம் உள்ளே அதுக்குள்ளே மடித்து என்ன பண்ணுறோன்னா, லைட்டாக ஒரு ஃபோல்டு பண்ண மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரே ஒரு தையல் மட்டும் போட்டுருவோம். ஸோ அவ்வளோதான். இதில் வந்து நம்ம எந்த கிளாத்துமே வந்து அட்டாச் பண்ணல. ஜஸ்ட்டு ஒரு நெக்கை வந்து நார்மலாக எப்படி ஃபினிஷ் பண்ணுவாங்களோ அது மாதிரி நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஓகேயா? ஸோ மேக்ஸிமம் கேப் விழுகாமல் கரெக்டாக தையல் வந்து நேராக விழுகிற மாதிரி தைச்சி பழகணும். பிகினர்ஸ் இருக்கவங்களுக்கு தையல் வந்து நேராக விழுகாது. நீங்கள் தைக்க உங்களுக்கு சரியாக போயிடும். ஓகேயா? அதே மாதிரி நீங்கள் கட்டிங் போட தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயம் புரியும். ஈஸியாக கற்றுக்க முடியாது. நம்ம வந்து ப்ராக்டிஸ் தான் எல்லாமே. ஓகேயா? ஸோ பார்த்துக்குங்க எப்படி நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன்னு பார்த்துங்க நெக்கை. ஸோ இது மாதிரி நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லாஸ்ட் டைமாக வந்து ரஃபிள்டு கேதர் ரஃபிள்லாம் பார்த்தோம்ல டைப்ஸு. ஸோ அதில் வந்து நான் இதை எடுத்து வச்சுருக்கேன், சிங்கிள் ரஃபிள்டு. ஸோ இப்போ வந்து இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்ம சின்னதாக என்ன பண்ணியிருக்கேன், மடித்து நான் அடித்து வச்சுருக்கேன் சும்மா காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ உங்களுக்கு எந்த கிளாத் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மேட்சிங் கிளாத் வச்சு நீங்கள் வந்து அடிச்சுக்கோங்க. நான் இது இப்படி வைக்கலாம் அப்படின்னு நான் ஒரு ஐடியாக்காக காமிச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து என்ன மாதிரி எப்படி வந்து முன்னாடி வைக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேயா? ஸோ வந்து இந்த ரஃபிள்டை வந்து என்ன பண்ணுறேன், அது மேலே வச்சு ஒரே ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கிறேன். இது ஒரு டிசைனுக்காக. ஸோ நான் வேஸ்ட்டு கிளாத்துனால நான் அதில் போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் நல்ல கிளாத்து கூட வாங்கி அதுக்கு மேட்சிங்காக கூட ரஃபிள்டு நீங்கள் வச்சு நீங்கள் அடிச்சு பாருங்கள். இதெல்லாம் வந்து ஒரு டிசைனுக்காக நம்ம வைக்கிறது. மேக்ஸிமம் இந்த லேஸ் அதெல்லாம் வைக்காமல் கிளாத்லேயே டிசைன் பண்ணுறது. இந்த ரஃபிள்டாக இப்படி தான் வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சைட்லேயும் வைக்கலாம், அதுக்கப்புறம் கீழேயும் வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி வச்சு பார்த்தோம்னா இன்னும் அழகாக இருக்கும். ஓகேயா? ஸோ ரஃபிள்டு எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணணுன்னு முன்னாடி கிளாஸில் போட்டிருக்கேன், அந்த கிளாஸை பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஸ்டிச் பண்ணியாச்சு. மிச்சம் கிளாத்தை வந்து கட் பண்ணிடுங்க. ஓகேயா? ஸோ ஒரு சைடாக நான் என்ன பண்ணுறேன், ஒரு டிசைனாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் அப்படி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி கீழேயும் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ரஃபிள்டை வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்படி வச்சு நீங்கள் என்ன பண்ணால் கீழே திருப்பிக்கலாம். இன்னும் அழகாக இருக்கும் அது. ஸோ நிறைய ட்ரெஸ்ஸில் நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி வந்து ரஃபிள்டெல்லாம் இருக்கிறது. பார்த்துக்குங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணிடுறோம் நெக்ஸ்ட்டு. ஸோ ஷோல்டரை ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ரெண்டு ஸ்டிச் வந்து போடணும் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு.
அதுக்கப்புறம் ஷோல்டர்லேயே வந்து 3 டைப்ஸ் வந்து இருக்குது ஜாயின் பண்ணுறது. அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ ஜஸ்ட்டு 2யும் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. இது ஒன்றும் இல்லை, ரெண்டையும் வந்து என்ன பண்ணணும், நல்ல பக்கத்தையும் உள்ளே வச்சிடணும். உள்ளே வச்சு ஷோல்டரை மட்டும் லைட்டாக ஒரு 1/2 இன்ச் விட்டு நீங்கள் என்ன பண்ணி கோடு போட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டிச் பண்ணுறீங்க. பிகினர்ஸாக இருக்கனால நீங்கள் வந்து மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும், ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் உங்கள் இஷ்டம் ஸ்டிச் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் மார்க் பண்ணி பழகிட்டிங்கன்னா ரொம்ப ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஃபினிஷிங்காகவும் இருக்கும் ஸ்டிச்சிங். ஓகேயா? ஸோ வந்து தையல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இதுலேயும் வந்து பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள், பேக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள். அதே மாதிரி 2 தையல் போட்டுக்கோங்க நெக்கில், ஷோல்டரில் 2 தையல் போட்டுக்கோங்க. ஓகேயா? ஸோ அதை வந்து ஷோல்டர் ஜாயினிங். அப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணேன். அதுக்கடுத்து வந்து என்னென்னா ஷோல்டர் வந்து இப்போ ஜாயின் பண்ணியிருக்கேன். சரியா? ஷோல்டரை ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து அடுத்து வந்து நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணணும். ஸ்லீவ் வந்து எப்படி நம்ம பிசுறாக இருக்கும்ல, அந்த இடத்துல நம்ம கிளாத் வச்சு கட் பண்ணணும். பார்த்துக்குங்க, இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஷோல்டரை ஜாயின் பண்ணணும். ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. ஷோல்டர் வந்து கரெக்டாக இருக்கணும், மேலே ஏற்றி இறக்கிருக்கக்கூடாது, அளவு வந்து கரெக்டாக இருக்கணும். சரியா? இப்போ என்ன பண்ணுறோன்னா ஸ்லீவ் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம கிளாத்தை வச்சு நம்ம மடிச்சு அடிக்கிறோம். நம்ம வந்து ஸ்லீவ் வந்து கையெல்லாம் வைக்கல, ஸ்லீவ்லெஸ்ஸாக தான் வச்சுருக்கோம். ஸோ அதனால் வந்து நம்ம லைட்டாக ஒரு கிளாத்து மட்டும் அது மேலே வச்சு என்ன பண்ணுறோம், மடிச்சு அடிக்க போகிறோம். அதுக்கு சும்மா ஒரு கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. 2.5 இன்ச்சில் ஒரு கிராஸ் பீஸ் எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா அது மேலே வச்சு ஒரே ஒரு தையல் போட்டு நம்ம என்ன பண்ணுறோம், மடிச்சு நெக் எப்படி ஃபினிஷ் பண்ணுறோம் அதே மாதிரி நம்ம வந்து ஸ்லீவையும் வந்து ஃபினிஷ் பண்ணிடணும். நான் கிளாத் எடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு லைட்டாக அந்த இடத்துல வச்சு என்ன பண்ணணும், ஸ்டிச் பண்ணணும். ஒரே ஒரு தையல் மட்டும் போட்டுக்கோங்க. போட்டு அதுக்கப்புறம் அந்த பிசுரை உள்ளே வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மடிச்சு அடிக்கிறீங்க. ஸோ இதே மாதிரி தான் வந்து நம்ம ரெண்டு ஸ்லீவுக்குமே வந்து இந்த மாதிரி தான் பண்ணுறோம். அடுத்தடுத்த கிளாஸில் வந்து ஸ்லீவ் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படி பார்க்கலாம். இப்போ பேபி ட்ரெஸ்னால வந்து நம்ம ஸ்லீவ்லெஸ்ஸாக தான் நம்ம போகணும் மேக்ஸிமம். அதனால் வந்து நான் ஸ்லீவ்லெஸ்ஸாக காமிச்சிருக்கேன். பார்த்துக்குங்க. கிளாத்தை வந்து கீழே இருக்க கிளாத்தையும் அந்த நம்ம வச்சுருக்க கிராஸ் பீஸ் கிளாத்தையும் வச்சு நீங்கள் என்ன பண்ண ஸ்டிச் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். ஓகேயா? மேக்ஸிமம் வந்து தையல் வந்து கேப் விழுகாமல் நீங்கள் வந்து தச்சு பழகிக்கிங்க. ஓகேயா? இப்போ என்ன பண்ணணும்னா லைட்டாக சின்னதாக என்ன பண்ணணும், ஃபுல்லாக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக பிசுரை வந்து உள்ளே வச்சு ஒரே ஒரு ஃபோல்டு பண்ணி நீங்கள் உள்ளே மடிச்சடிக்கணும். ஓகேயா? தைக்கும்போது நீங்கள் பார்த்துக்கோங்க, அந்த கீழே இருக்க கிளாத்துக்கும் நம்ம கிராஸ் பீஸ் வச்சு தைச்சிருக்கோம்ல அந்த கிளாத்துலேயும் ஸ்டிச்சிங் விழுகுதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஸ்டிச்சிங் வந்து நேராக இருக்கணும். தையல் வந்து நேராக போட்டோம்னா தான் நமக்கு வந்து கிளாத்து வந்து ஃபினிஷிங்காக நம்ம என்ன நினச்சி தைச்சோமோ அது வந்து அழகாக வரும். ஓகேயா? ஸோ அப்போ தைச்சாச்சு. 2 பக்கமுமே தைச்சிக்கோங்க. 2 ஸ்லீவுமே முக்கியம். நான் ஒரு ஸ்லீவில் தைச்சி காமிச்சிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு ஸ்லீவ்லேயும் நீங்கள் வந்து தைச்சிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், கிளாத்தை வந்து வச்சாச்சு, கிராஸ் பீஸ் வச்சு அடித்தாச்சு. இப்போ நம்ம பிசுரை உள்ளே வச்சு என்ன பண்ணுறோன்னா ஒரு ஃபோல்டு பண்ணி மடிச்சு அடித்தா ஸ்லீவ் வந்து ஃபினிஷ் ஆகிரும். பார்த்துக்குங்க எப்படி வைக்கிறேன்னு. இப்போ அந்த பிசுறு இருக்குல்ல எடுத்தாச்சு. இப்போ தையல் இடையில இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தையல் இல்லாமல் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், மடிச்சடிக்கணும். லைட்டாக பிசுரை உள்ளே வச்சு நான் மடிச்சடிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது லைட்டாக விட்டோம்னா லைட்டாக பைப்பிங் மாதிரி இருக்கும். ஃபுல்லாக உள்ளே மடிச்சு அடிச்சிட்டோம்னா நீட்டாக இருக்கும். ஸோ இப்படி லைட்டாக சின்னதாக வச்சோம்னா சின்ன பைப்பிங் வச்ச மாதிரி இருக்கும். இன்னும் பைப்பிங் கிளாஸ்லாம் வந்து அடுத்தடுத்து நம்ம வந்து ப்ளவுஸுக்கு சுடிதாருக்குலாம் பேக் நெக் வைக்கும்போது இந்த பைப்பிங் கிளாஸ்லாம் நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு மட்டும் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு தையல் போட்டுருங்க. இந்த ஸ்லீவ் வந்து இவ்வளோ தான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஸ்லீவ் வந்து ஃபினிஷ் பண்ணணும். பெட்டிக்கோட் நம்ம என்ன பண்ணணுமோ அதே தான் வந்து இந்த ஏலைன் பேபி ட்ரெஸ்லேயும் பண்ணுறோம். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா செஸ்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா கிராஸாக ஒரு லைன் வரைகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ரஃபிள்டு கேதர் ரஃபிள்டு வந்து ஒன்று வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், டிசைன் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். மத்தபடி வேறு எந்த இதுவும் இல்லை. நார்மலாகவே வந்து பேபி ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, சுடிதாராக இருந்தாலும் சரி, நெக்கை வந்து இந்த மாதிரி தான் ஃபினிஷ் பண்ணணும். ஸோ வந்து நெக்கு வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து நீட்டாக இருந்தால் தான் ட்ரெஸ்ஸும் இன்னும் அழகாக இருக்கும். அதே மாதிரி கையும் அதே மாதிரி தான். நம்ம கை வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது நீட்டாக அட்டாச் பண்ணணும். அப்போ தான் இன்னும் அழகாகவும் தெரியும். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி மடித்து அடிச்சிடுங்க. ஸோ இது ரெண்டு பக்கமுமே இதே மாதிரியே நீங்கள் பண்ணிடுங்க. இது எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எப்படி நம்ம தைக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து யாருக்குமே தையல் வராது. பழக தான் நமக்கு தையல் வரும். நீங்கள் இப்போ ஒரு லைன் ஒரு லைன் ட்ரெஸ் தைக்கிறீங்க அப்படின்னா இன்னொன்று தைச்சி பாருங்கள். 2, 3 தைச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். மேக்ஸிமம் ரேஷன் சேலையிலே தைங்க, வேஸ்ட்டு கிளாத்லேயே தைச்சி பழகுங்க. நல்லா பழகுனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கிளாத் வாங்கி தைக்கலாம். இல்லை பக்கத்தில் யாராவது குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களோட அளவு வச்சு கூட நீங்கள் தைச்சி பழகலாம். அதே மாதிரி தான் இன்னொரு ஸ்லீவையும் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஓகேயா?
ஸோ ஏலைன் பேபி ட்ரெஸ் வந்து இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ வந்து நம்ம வந்து ஸ்லீவ் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டோம், நெக்கு ஃபினிஷ் பண்ணியாச்சு, ஸ்லீவையும் ஃபினிஷ் பண்ணியாச்சு, சைடு ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ கீழே வந்து நம்ம மடித்து அடிக்கணும். சைடு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே மடித்து அடிக்கணும். ஓகேயா? இப்போ ஸ்லீவ் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். என்ன பண்ணுறோன்னா சைடு வந்து ஜாயின் பண்ணணும். மேக்ஸிமம் தைக்கும்போது நூல்லாம் வந்து அணிந்து விடுவோம். அதெல்லாம் வந்து நார்மல். அது எப்பவுமே அப்படி தான் இருக்கும், நூல் அணிந்து விடுவோம். அப்போ வந்து நீங்கள் ஊசி கரெக்டாக போட்டிருக்கோமா, நூல் வந்து ரொம்ப வந்து பழைய காலத்து நூலாக இருந்தால், ரொம்ப நாள் வாங்கின நூலாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அது வந்து போயிடும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டு அதேமாதிரி ஆயில் விடுங்க மிஷினுக்கு. நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் நூல் வந்து அறந்து போகாது. பார்த்துக்கங்க. நான் தச்சு கலரில் அந்த மாதிரி தான் வந்து ஏலைன் பேபி ட்ரெஸ் இருக்கும். அப்போ நெக்கிலாம் ஃபினிஷ் பண்ணிட்டேன், ஸ்லீவையும் வந்து என்ன பண்ணிட்டேன், ஃபினிஷ் பண்ணியாச்சு. நான் ஒரு ரஃபல்டு வச்சு அடிச்சிருக்கேன். இவ்வளோ தான், 3 விஷயம் தான் நான் பண்ணியிருக்கேன். அடுத்து என்ன பண்ணணும்னா சைடை வந்து ஜாயின் பண்ணணும். சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கிளாத்தை பரட்டிக்கோங்க. அதாவது நல்ல பக்கத்தில் நல்ல பக்கம் உள்ளே இருக்கணும், பின்னாடி பக்கம் ராங் சைடு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், 1/2 இன்ச் அங்கிட்டிருந்து ஒரு 1/2 இன்ச்சு, இங்கிட்டு இந்த பக்கம் இந்த சைடு ஒரு 1/2 இன்ச், அந்த சைடு ஒரு 1/2 இன்ச் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்டிச் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம நோட்டில் பார்த்துருக்கோம், ஒரே 1 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் விட்டுருக்கேன். ஸோ அதே மாதிரி 1 இன்ச் வச்சு சீம் அலவன்ஸ் வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேயா? இப்போ நான் வந்து மார்க் பண்ணிக்க பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 2 தையல் போட்டோம்னா சைடு வந்து ஜாயின் ஆகிடும். இதே நீங்கள் அளவு கிளாத் வச்சுருக்கீங்கன்னா அளவு கிளாத்தில் எடுத்து அது செஸ்ட்டு வந்து எவ்வளோ அளவு இருக்குது அப்படின்னு அளந்து அதுக்கப்புறம் இதை நீங்கள் மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிங்கன்னா இன்னமும் கரெக்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். அளவு கொடுக்க ட்ரெஸ்ஸு பர்ஃபெக்டாக இருக்கும். நான் வந்து அங்கிட்டு ஒரு இன்ச்சு இங்கிட்ட 1 இன்ச் அளவு வச்சு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு தையல் மட்டும் போட்டிருக்கேன். மேக்ஸிமம் சைடு ஜாயின் பண்ணும்போது 2 தையல் 3 தையல் போடணும். அதே மாதிரி பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும், பேக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணோம், கீழே வந்து மடிச்சடிக்கிறோம். ஸோ ஏலைன் பேபி ட்ரெஸ் வந்து இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். உங்களுக்கு அப்படி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி நோட்டு வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது நோட் ஃபாலோ பண்ணுங்கள். அதே நோட் ஃபாலோ பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. அப்போ தான் வந்து இடையில வந்து என்ன பண்ணி எடுத்து பார்க்க முடியும். ஸோ நோட் ஃபாலோ பண்ணி ரெக்கார்ட் நோட் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பண்ணுதோ அது மாதிரி நீங்கள் தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க, அளவுகளை எழுதி வச்சுக்கோங்க, வரைபடம் வரைஞ்சி வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு தப்பு விட்டிங்கன்னா அதை நோட் பண்ணி அந்த பேப்பர் என்ன பண்ணி நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம தப்பு விட்டுருக்கோம், அடுத்த பண்ணக்கூடாது. ஏன்னா அப்போ தான் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். தையல் வந்து ஒரு நாள் விட்டுட்டோம் அப்படின்னா அப்படியே அது மறந்துடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அட்டாச்சில் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏதாவது உங்களுக்கு ஒரு கர்ச்சீஃபோ இல்லை நார்மலாக ஒரு தலானி என்ன பண்ணணும், தச்சு பழகிக்கிட்டே இருக்கணும். தச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா மிஷினுக்கும் நல்லது, நீங்களும் மறக்க மாட்டீங்க. நீங்கள் 1 மாதம் 1 வாரம் 2 நாள் அப்படிலாம் இருந்தீங்கன்னா தையல் வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ டெய்லியும் தச்சு பழகிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேயா? இப்போ வந்து சைடு ஃபுல்லாக ஜாயின் பண்ணிடுவோம். ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா சைடில் கிளாத் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், அதை பர்ஃபெக்டாக கரெக்டாக வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், வெட்டிடணும். ஓகேயா? வெட்டியாச்சு. இப்போ என்ன பண்ணால் கீழே வந்து நம்ம மடிச்சடிக்கிறோம். சில நேரத்தில் வந்து இந்த மாதிரி கிளாத் வச்சு கூட நம்ம என்ன பண்ணலாம், அந்த இடத்துல அப்படியே வச்சு ஒரு தையல் போட்டோம்னா அழகாக இருக்கும், நீட்டாக இருக்கும். இல்லைன்னா வந்து அந்த கிளாத்தையும் மடிச்சடிக்கலாம். இல்லைனா கிராஸ் பீஸ் வச்சு கூட நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டிச் பண்ணலாம். ரெண்டு ஆப்ஷனில் எது வேணாலும் பண்ணலாம். நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் அந்த கிளாத்தவே வந்து டபுள் ஃபோல்டு பண்ணி அடிச்சிருக்கேன். ஓகேயா? டபுள் ஃபோல்டு பண்ணி அந்த கிளாத்தை அடிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி டபுள் ஃபோல்டு பண்ணி அடிச்சுக்கோங்க. ஸோ பேப்பர் கட்டிங் வேணுன்னா கூட நீங்கள் பேப்பர் கட்டிங் போட்டு நீங்கள் வந்து டெக்கானட்டில் கூட பின் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் டக்குன்னு எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஞாபகம் இருக்கணும்ல, அதுக்காக. அதே மாதிரி கிளாத்தை நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது வேஸ்டன் கிளாத் மாதிரி இருந்து அது சின்ன ட்ரெஸ்ஸு இவ்வளோ பெருசாக தைக்கணும், 1 வயசு 2 வயசுக்கு தைக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா சின்ன ட்ரெஸ்ஸை கூட தைச்சி ஒரு 6 மாத குழந்தை 3 மாத குழந்தையும் தைக்கிற மாதிரி கூட நீங்கள் தைச்சி பாருங்கள். ஃபஸ்ட்டு தைக்கணும். தைச்சிங்கன்னா தான் நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். தைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல இந்த ஃபினிஷ் இதை வந்து தப்பாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு மறுபடியும் என்ன பண்ணணும், மறுபடியும் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் தான் ஈஸியாக வந்து ஸ்டிச்சிங் வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்போ பார்த்துக்கங்க, ஃபுல்லாக நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஃபோல்டு பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் அடிச்சிடுறேன். ஸோ இதை மடித்தோம் நம்ம இந்த கிளாத்லேயும் மடிச்சிக்கலாம், இல்லை எக்ஸ்ட்ரா கிளாத் வைக்கணும் கூட வச்சுக்கலாம். இல்லை நம்ம லேஸ் தான் கீழே வச்சு அழகாக டிசைன் பண்ணணும் கூட டிசைன் வைக்கலாம். இதை ஃப்ரில் வைக்கணும் அப்படின்னா அந்த ஃப்ரில்லை கூட நம்ம கீழே வச்சு என்ன பண்ணலாம் டிசைன். மேக்ஸிமம் பட்டுப்பாவாடை சட்டையெல்லாம் பார்த்தோம்னா அந்த சட்டை கீழே ஃப்ரில் வச்சுருப்பாங்க, பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி டிசைன்லாம் வைக்கிறாங்க. நம்ம அடுத்தடுத்து பட்டுப்பாவாடை சட்டை தைக்கும்போது அந்த ஃபுல்லாக வச்சு பழகலாம். இப்போ பார்த்துக்குங்க, நான் ஃபுல்லாக மடிச்சு வச்சுட்டேன். ஸோ இதான் வந்து ஏலைன் பேபி ட்ரெஸ்ஸு. ஸோ பார்த்துக்குங்க. இது எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேயா? நான் மறுபடியும் வச்சு காமிக்கிறேன். இதே மாதிரி கிளாத்தை நீங்கள் வச்சு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு டிசைனுக்காக ஸ்டிச் பண்ணலாம். சரியா? தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.